திருப்பணி எல்லாம் அரசாங்கம் கொடுக்காம இருக்காங்களா, சரி பண்ணிடலானே. இவெல்லாம் போய் அண்ணா நீங்க மரியாதையே கேட்ட பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், நாமளே போய் பண்ணிட்டு வந்தோம். இவன் அப்படித்தாங்க கோயிலுக்கு எதிராக இருக்கலாம், கோயிலுக்கு எதிராக உட்கார்ந்து இருக்கிறாங்க. கோயில்ல எதை வெட்டினாலும் கிளம்பி வந்துருவாங்க. நம்ம நான் வர்றேங்க, நான் எம்பியா நான் வர்றேங்க ஐயா, நீங்களா ஆதரவு வந்து நானே போட்டு உடச்சு உள்ள வர என்ன தெரியுது. ஊர் கோயில்ல திருவிழா நடத்த முடியல, என்னையா நீ அறநிலை பேர் வச்சிருக்கீங்க இல்லைங்களாங்கண்ணா. அந்த மாதிரி பேசினா தாங்க வேலை வாங்க முடியும். நீங்க கொஞ்சம் ஏமாத்தீங்கன்னா தலைமையில மிளகா அரைச்சு போயிடுவாங்க. அதனால நான் உங்களோட வருகின்றேன், என்ன பிரச்சனை நான் முன்னாடி தீர்த்து வைக்கிறேங்க ஐயா. அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. இவங்கெல்லாம் போய் கை கட்டி பேசினீங்கன்னா தலைமையில உட்காந்துக்குவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே சொல்லாதீங்க ஐயா. அதெல்லாம் 2 நாள்ல சரி பண்ணிடலாம். வந்து நேரம் கூட்டமா போவோம், கூட்டோட உள்ள போவோம், சரி பண்ணிட்டு வெளியே வருவோம். அதெல்லாம் விடுங்க, நம்ம கோயில் தடுக்கிறதுக்கு இவையா இருக்கு. அதெல்லாம் நீங்க மறந்துருங்கம்மா. அதெல்லாம் நீங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லவே வேண்டாம். உறுதியாக அண்ணாமலை உங்களோடு இருந்து அதை சரிப்படுத்தி கொடுக்கிட்டோம். ஆனால் நான் உங்களோட வைக்கக்கூடிய அன்பான ராதாகிருஷ்ணன் எப்படி இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், மோடி ஐயாவை நீங்க 3வது முறையாக ஆட்சி கட்டல் அமர்த்தணும் ஐயா.